ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் ரிலீஸ் ஆன மெய்யழகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் அரவிந்த் சாமியோட ஃபேமிலி சொத்து பிரச்சனையால் அவங்களோட சொந்த ஊரை காலி பண்ணிட்டு சென்னைக்கு போய் செட்டில் ஆகிறதாங்க. சென்னையில் போய் செட்டில் ஆகி 20 வருஷத்துக்கு அப்புறம் அரவிந்த் சாமி அவரோட சித்தி பொண்ணு கல்யாணத்துக்காக சொந்த ஊருக்கு வராரு. வந்த இடத்துல அரவிந்த் சாமியும் கார்த்தியும் மீட் பண்ணுறாங்க. அரவிந்த் சாமியை கார்த்தி அத்தான் அத்தான்னு ரொம்ப பாசமாக அன்பாக கூப்பிடுறாரு. பட் அரவிந்த் சாமிக்கு கார்த்தி யாருன்னே தெரியல. இருந்தாலும் கார்த்தியை தெரிஞ்ச மாதிரி அரவிந்த் சாமி நடிக்கிறாரு. அரவிந்த் சாமி அவரோட தங்கச்சி கல்யாண ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு திரும்ப சென்னைக்கு போகலாம்னு கிளம்பும்போது பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் கார்த்தி அரவிந்த் சாமியை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தங்க வைக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் என்ன, அரவிந்த் சாமிக்கு கார்த்தி யாருன்னு தெரிய வந்ததா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ், இந்த படத்தோட டைரக்டரான பிரேம்குமார் ரொம்பவே யதார்த்தமான ஸ்டோரியை நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொன்னால் அரவிந்த் சாமி அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சொந்தக்காரங்களாக வந்து அரவிந்த் சாமி கிட்ட பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. கார்த்தியும் அரவிந்த் சாமியும் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக குடிச்சிட்டு கதை பேசுறது, ஊரை சுற்றுறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அரவிந்த் சாமி அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காரு. அதுலேயும் கார்த்திக் கிட்ட சொல்லாமல் ஊரை விட்டு போகிற சீனில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. கார்த்தி ரொம்பவே யதார்த்தமாக சூப்பராக நடிச்சிருக்காரு. அரவிந்த் சாமியை அத்தான் அத்தான்னு கூப்பிடுறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் நடித்த மற்றவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கோவிந்த் வசனாவோட மியூசிக் படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸை எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. அதுலேயும் யாரோ இவன் யாரோ பாட்டுலாம் ரொம்ப எமோஷனலாக இருக்குது. படத்தில் அரவிந்த் சாமியும் கார்த்தியும் ஃபோனில் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் ரொம்ப எமோஷனலாகவும் ஃபீல் குட்டாகவும் இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபியில் தஞ்சாவூரை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸே படத்தோட டியூரேஷன் தான். படத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் லேகிங்காக இருக்குது. அதுலேயும் கார்த்தி ஜல்லிக்கட்டு காலமாடை பற்றியும் கரிகாலனை பற்றியும் கதை சொல்வார். அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லைன்னு தோணுச்சு. படத்தோட ஒவ்வொரு சீனையும் ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் அரவிந்த் சாமி அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. அந்த சீன்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ரொம்ப ஸ்லோவான எமோஷனல் ட்ராமா மூவி பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும். இந்த படத்தை பிரேம்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அரவிந்த் சாமி, கார்த்தி, ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, ஜெயபிரகாஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியான ஃபேமிலி எமோஷனல் கலந்த ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.